ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி விலாக். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் பூ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க பூ கட்டுறதுன்னா. அதாவது வீட்டில் மற்ற வேலை எந்த வேலை செய்கிறனோ தெரியாது, இந்த வேலை கொடுத்தா சூப்பராக செய்வேன். நான் நல்லா அழகாக கட்டுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கும். மற்றவங்க கட்டுறவங்கள பார்க்குறதுக்கும் பார்த்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு தோணும். எனக்கு நமக்கு வருதோ இல்லையோ ட்ரை பண்ணணும்னு தோணும். இது நான் கடையில் வாங்கினது இல்லைங்க. நம்ம தோட்டத்தில், அதாவது நிலத்தில், விவசாய நிலத்தில் நம்ம முல்லைப்பூ செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் வீடியோ காமிக்கல, சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அந்த நிலத்துலேருந்து பறிச்சது தாங்க இந்த பூ. இது பிச்சி பூன்னு சொல்லுவாங்க, முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் முல்லைப்பூன்னு தாங்க சொல்லுவோம் நாங்கள். கனகாம்பரமும் நம்ம தோட்டத்தில் இருந்தது தான். நல்லா நிறைய பூ பூக்கும். அந்த செடி இப்போ பூச்சி அடிச்சு போச்சுங்க, அதனால் பூ கம்மியாக பூக்குது. அதுவும் இல்லாமல் இந்த முல்லைப்பூ நிறைய தான் பூ பூக்கும். இது நேற்று எடுத்த வீடியோ. இது நிறைய காய் அந்த நாளைக்கு பூக்க வேண்டிய மொட்டெல்லாம் நிறைய பறிச்சிட்டாங்க. இதில் அம்மாவும் ஹஸ்பண்டும் 2 பேரும் பறித்தாங்க. அவங்க வந்தால் போதுன்னு பறிச்சிட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதை சேர்த்து பறிச்சதுனால என்ன ஆச்சுனாக்கா, பூ நிறைய தெரியுது, இந்த பூ கம்மியாக தெரியுது. மறுநாளும் அதே மாதிரி தான் பூ குறைஞ்சிருச்சுங்க. இது யாருக்கெல்லாம் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் கேட்குறதுக்காக தான் வீடியோ போட்டேன். நான் யாருக்கெல்லாம் பூ கட்டுறது பிடிக்கும், யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கட்டுவீங்க, எந்த மாதிரி கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறத. இது பார்த்திங்கனாக்கா, எனக்கு முல்லைப்பூ கட்டி நம்ம வச்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி சாமிக்கு வைக்கணும்னு ஆசைங்க. ஏன்னா நம்ம தலையில் வைக்கிறத நம்ம பார்க்க முடியாது இல்லையா. முல்லைப்பூன்னு கிடையாது, பொதுவாக எல்லா பூவுமே அவ்வளோதான். நம்ம தலையில் வைக்கிறத நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. அது அம்மா இது கடையில் தாங்க போடுவோங்க. நாங்கள் எப்போவுமே தினமும் கடையில் தான் பறித்து எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இது பூ செடி பாதி செடி கட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் பூ வருது. இந்த பூ கடையில் எடுத்துகிட்டு போய் போட முடியாது இல்லைங்களா. ஒரு 100 கிராம் வந்தால் கூட அது ஒரு ரேட்டு போகும். இப்போ பூ சீசன் தான், நல்ல ரேட்டு போகிற சீசன் தான் இப்போது. ஆனால் 100 கிராம் கூட வரல. இது பூ குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக கட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணார், பாதி செடியை கட் பண்ணிட்டாரு. அதனால் பூ குறைஞ்சிருச்சு. அது அளவு குறைஞ்சிருச்சு. ஏன்னா கட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுலேருந்த மொட்டெல்லாம் கட் பண்ணதுனால அதில் வர பூவெல்லாம் குறைஞ்சி தானே போயிடும். அதனால் கட் பண்ணதுனால பூ கம்மியாக வருதுங்க. இது இன்றைக்கி பறித்த பூ. இதுக்கு முன்னே போட்ட வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. இது இன்றைக்கி எடுத்தது. இது பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நிறைய பூ பூத்துருக்கு. நல்ல லாங் ஹேருக்கு அதுக்கும் நிறைய வச்சுக்கலாம். அம்மா வேஸ்ட்டாகவே விட்டுட்டாங்க. ஒரு நாள் பறிக்காமலே விட்டுட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தார் எங்கேயோ, அதனால் அம்மா பறிக்கவே இல்லை. அப்பா தான் இன்றைக்கி சண்டை போட்டு பொண்ணுக்காக பறித்து எடுத்துகிட்டு போனோம், பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு அங்கேருந்து சைக்கிளில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மோஸ்ட்லி அப்பாவுக்கு பொண்ணுங்களாக தானே பிடிக்கும். நான் வேறு ஒரே ஒரு பொண்ணா, அதனால் இன்னும் கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி எனக்கு. அவர்கிட்ட ரொம்ப பாசம்னு சொல்ல முடியாது, உயிரே நான் தான் சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லா அப்பாங்களுக்குமே அவ்வளோதான், பொண்ணுங்க தான் உயிர்னு சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி தான். அந்த மாதிரி நான் எது கேட்குறனோ இல்லையோ, நான் கேட்குறதுக்கு முன்னாலே எல்லாமே கிடைக்கும் எனக்கு. நான் இது வேணும்னு ஆசைப்பட்டாலே அவர் எடுத்துகிட்டு கொடுத்துருவார். அதுவும் எனக்கு வேறு லாங் ஹேருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் அந்த லாங் ஹேருக்கு வைக்கிற மாதிரி நிறைய பூ இருக்குது, பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டாரு. நான் இப்போ கட்டி மட்டும்தான் வச்சேன். நான் நாளைக்கு வச்சுக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி மட்டும்தாங்க வச்சேன். நான் நாளைக்கு தான் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.